ஆக்சுவலாக இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா, என்னை கணேஷ் சார் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் எனக்கு. ரொம்ப அற்புதமான கதை. அதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து ஒன்று இருந்தது. அது ட்ரை பண்ணால் நடக்கலை. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எந்த படம் எடுத்து கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த படம் மூலமாக தான் எனக்கு சசி சார் அறிமுகமானார். நான் இப்போ சொல்கிறேன், சில படங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க புது தயாரிப்பாளராக இருப்பாங்க, வந்து என்னை அப்படி பார்த்துருப்பாங்க. ஆனால் சினிமாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15-16 வருடமாக சினிமாவில் இருந்து ஒரு தயாரிப்பாளர் சேர்ந்து என் சம்பளத்தை பிரதர் இதுதான் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி நான் பணம் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பணத்தை கொடுத்துட்டாரு. கேட்காமலே போனோன்னா அந்த பணம் வந்தது. சரி, பணம் வந்துருச்சுன்னா நான் நினச்சேன் அவர் என்னுடைய ஊர். இங்கே பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் ஊருன்னு. சரி, நம்ம ஊருக்காரன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்து, இல்லைப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு அது முடியல அப்படிலாம் கருத்து சொல்லாமல், அவங்க டப்பிங்க்கு முன்னாடியே நாங்களாம் சரி டப் பண்ணிவிட்டு வாங்கிக்கணும், டப்பிங்க்கு முன்னாடியே எல்லார் பணமும் செட்டில் பண்ணது. அது உங்களுடைய உள்ளத்துக்காகவே கண்டிப்பாக. நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை இல்லை, நீங்கள் கம்பெனி வெள்ளை இல்லை, நீங்களே வெள்ளையான மனிதர் தான். கண்டிப்பாக அந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஹிட் அடிக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் தான் மியூசிக் டைரக்டர். உங்களை நான் வந்து ஆக்சுவலி நான் படம் பார்க்கல, ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே தெரிஞ்சது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரம் வந்து இந்த படத்தோட சாங் அஜீஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பிரமாதமாக இருக்குது. பாட்டு சரி நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரிகிறோமே அப்படின்னா உதய்க்கு நன்றி. பியூட்டிஃபுல்லாக ஒரு நாளில் இவ்வளோ அழகாக சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க எல்லாருக்கும் நன்றி. அதான் நானும் ஏதாவது ஒன்று பேசலாம் அப்படின்னு வந்தால் எல்லாரும் நடந்தது பூரா பேசிட்டா நான் என்ன பேசுகிறது சொல்லுங்கள், கஷ்டம். கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேறு யாராவது வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும். இல்லைண்ணா, நானுமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியல? ஆமா, சன்னி லியோன் நடிக்க வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட்டுங்கிறேன். அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரும் கூப்பிட்டுருக்காரு தெரியல? யார் சொல்ல? அஜித். ஏன்னா அவர் நடித்த படங்கள் 24 கிஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அப்புறம் ஹாப்பி என்டிங். படம் பேர்லாம் வந்து ஹாப்பி என்டிங் 2வா? ஹாப்பி என்டிங் ஒரு படம் வரப்போகுது. இந்த மாதிரி அதான் அப்போ இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆதித்தை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ ஒன்றும் எனக்கு அங்கேருந்தே கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால ஆனால் அவங்கெல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம்தான். கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது, பிடிக்காம பண்ணுறது இல்லை. இந்த படம் முடிச்சிட்டோம். நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனடா திமிரா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிடக்கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். பயங்கர அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. இது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை.